Students, good evening. Gravitation. இந்த சாப்டரை 8 பார்ட்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல மொதல் பார்ட் நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. அந்த லா எப்படி நியூட்டன் ஃப்ரேம் பண்ணாரு, அதுல என்னென்ன அவர் திங்க் பண்ணாரு, பிளஸ் அதுல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது டிவிஷன் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுதான் நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் பெருசு. அதுல பார்ட் அமௌண்ட் முடிச்சாச்சு. சாட்டர்டே கிளாஸ்ல அதுல பாதி முடிச்சாச்சு. இன்னைக்கு ரிமைனிங்கும் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பார்த்துடலாம். ஸோ இன்னையோட இந்த செகண்ட் டிவிஷன் முடிஞ்சிடும். இதே மாதிரி தேர்ட் டிவிஷன் கூட கொஞ்சம் பெருசு தான். அதுக்கு அடுத்து வரதெல்லாம் ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதுவும் ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் நிறைய யோசிச்சு 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 படிக்கிற மாதிரி, நிறைய ப்ராப்பரா படிக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு ஓவர் வியூ மாதிரி படிச்சாலாம் இது நல்லா இருக்காது. கொஞ்சம் டெப்த் இறங்கி இறங்கி படிக்கிற மாதிரி வரும். நான் இந்த செகண்ட் பாயிண்ட ஒரு தடவை, செகண்ட் பாயிண்ட்ல நாம என்ன சோஃபார் படிச்சிருக்கோம் அதை மட்டும் ஒரு கிளான்ஸ், என்ன தியரி எல்லாம் பார்த்துருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு, வேகமா பண்ணாம ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற பெண்டிங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ரிவைஸ் பண்ணாம பெண்டிங்குள்ள போனா ஒரு செயின் ஆக்டிவிட்டி ஃபீல் வராது. அதனால ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷனா அதுல இருக்கிற பெண்டிங் ஒர்க்கை பார்ப்போம். இந்த பெண்டிங் ஒர்க்ல தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பத்தி வரும். அதனாலதான் நான் அதை உங்களை முடிஞ்சா படிக்க சொல்லியிருந்தேன். அப்படி படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரப்ப அது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். ஸோ இப்ப கண்டென்ட் குள்ள போவோம். ஸோ நம்மளோட டைட்டில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கன்சர்ன் பிளானட்டுக்கு ஃபேவராவோ அன்ஃபேவராவோ மூவ் ஆகுறப்ப அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் மாறுனுச்சுன்னா அப்போ உள்ள ஆக்சிலரேஷனை ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லலாம். இதை நாம ஜிங்கிற சிம்பல்ல கால் பண்றோம். முதல்ல ஆக்சிலரேஷன்னா என்ன? வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லைவ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டூ வீலர் தான். டூ வீலர்ல நீங்க ஆக்சிலரேட் பண்ணீங்கன்னா ஸ்பீட் மாறும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் புஷ் பண்றேன், அதனால அது வேரியஸ் ஸ்பீட்ல மூவ் ஆச்சுன்னா அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கு. அதை ஏங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணுவோம். இப்ப நான் இந்த பெண்ணை என்ன பண்ணிருக்கேன்னா, ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் என் விரலை ரிலீஸ் பண்ணிட்டேன், கீழே வருது. எதனால கீழே வருதுன்னா, எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால அது கீழே வருது. அப்படி கீழே வர வர இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்பீட் மாறுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பெண்ணுக்கு பிகாஸ் ஆஃப் எர்த் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆக்சிலரேஷனை தான் நாம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். கிளியரா சொல்றதுன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு எர்த்னு சொல்லணும். பட் இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள நம்ம மூன்ல கூட செஞ்சு பார்க்கலாம், மார்ஸ்ல கூட செஞ்சு பார்க்கலாம். அதனால ஜெனரலைஸ்டா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். இதை தான் ஜிங்கிற சிம்பல்ல நாம கால் பண்றோம். இதை நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் எர்த்தே ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். எர்த் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்பியர். நீங்க எர்த்தோட போல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னா ரேடியஸ் வேற மாதிரி இருக்கும். பட் நாம படிக்கிறப்ப அதை யூனிஃபார்ம் ஸ்பியரா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம்னு எடுத்திருக்கேன். இப்ப நான் எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஒரு சின்ன மாஸ் வைக்கிறேன். இந்த மாஸ்னால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வரும், which is mg. இந்த mgங்கிற ஃபோர்ஸ்னால இந்த மாஸ் மூவ் ஆகாது. ரெண்டு ரீசன் சொல்லலாம். எர்த்தோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உள்ள போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு ரீசன், இப்ப இந்த சின்ன மாஸ் m வந்து எர்த்தோட கான்டாக்ட்ல இருக்கு. கான்டாக்ட்ல இருந்தாலும் நியூட்டன் தேர்ட் லா வரும். நியூட்டன் தேர்ட் லா படி ஒரு ஆக்சனுக்கும் ஆப்போசிட்ல ஒரு ரியாக்ஷன் வரும். இந்த ஆக்சனும் ரியாக்ஷனும் கேன்சல் ஆயிரும். அப்ப நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஸ்மால் மாஸ் m வந்து ஜீரோவா இருக்கும். அதனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருக்கு. வரும். மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க.
ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாதானே ஆக்சிலரேஷன். ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாதானே அதோட ஸ்பீட் மாறும். ஸ்பீட் மாறினாதானே அதுக்கு ஆக்சிலரேஷன் அப்படின்னு பேரு. இங்க ஆப்ஜெக்ட் மூவே ஆகலையே, அப்புறம் எப்படி ஆக்சிலரேஷன் ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்துடும். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கு ரெடி, எர்த் சர்ஃபேஸ் ஹார்டா இருக்கிறதுனால மூவ் ஆகல. ஸோ அதனால கண்டிப்பா ஆக்சிலரேஷன் இருக்கும். எர்த்னால பில்ட் ஆகிற இந்த ஆக்சிலரேஷன் தான் ஜி, அந்த ஃபோர்ஸ் தான் எம்ஜி. அதை தான் இங்க எழுதியிருக்கேன். அதே நேரத்துல நியூட்டன் கிராவிடேஷனல் லா படி யூனிவர்ஸ்ல இருக்கிற எனி டூ மாஸ் வில் ஹாவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஜி m1 m2 by r ஸ்கொயர். இதுல ஜி கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சிருக்கேன். m1ங்கிறது எர்த் மாஸ், அதை எழுதிட்டேன் கேபிட்டல் எம்ட்டு. m2ங்கிறது அந்த ஸ்மால் மாஸ், அதை ஸ்மால் எம்னு எழுதிட்டேன். இந்த ஃபார்முலால இருக்கிற ஆறுங்கிறது இந்த ரெண்டு மாஸ்க்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ். எர்த் வந்து ரொம்ப பெரிய மாஸ், ரவுண்ட் மாஸ். பெரிய மாஸ் ரவுண்ட் மாஸா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றப்ப நீங்க ஆரிஜினை ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். m2ங்கிறது ஸ்மால் மாஸ் m, அது ஒரு பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் மாஸே ஆரிஜின் மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மாஸே நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். அப்ப இந்த பாயிண்ட் மாஸுக்கும் எர்த்துங்கிற இந்த பெரிய மாஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பை லக் ரேடியஸ் ஆஃப் எர்த்தா இருக்கு. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். அது அதிர்ஷ்டவசமா ரேடியஸா இருக்கு, அதனால ஆர் ஸ்கொயர்டா மாத்திட்டேன். இந்த ஃபோர்ஸையும் இந்த ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணா எனக்கு ஸ்மால் எம் கேன்சல் ஆகி ஜியோட வேல்யூ கிடைச்சிரும். இது வந்து அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். நான் எர்த்தை மீன் பண்ணிருக்கிறதுனால இது வந்து அட் சர்ஃபேஸ்ல ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. இந்த லெசன்ல இந்த ஃபார்முலா அடுத்தடுத்த டாபிக்ல இன்வால்வ் ஆகுற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுல மாஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த்தை ஃபீட் பண்ணா அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். நீ எர்த்ல இல்ல மூன்ல இருக்கேன்னா 3 மாஸ் 3 ரேடியஸ் போடு. சம் அதர் பிளானட்ல இருந்தேன்னா அந்த பிளானட் மாஸ் அந்த பிளானட்டோட ரேடியஸ் போடு. அப்ப பிளானட் மாற மாற சர்ஃபேஸ்லயே ஜி வேல்யூ என்ன ஆகுதுன்னா மாறுது. எல்லா பிளானட்டுக்கும் ஒரே ஜி வேல்யூ கிடையாது. ஜியை மாஸோட மல்டிப்ளை பண்ணா வெயிட் கிடைச்சிரும். ஜி மாறுறதுனால வெயிட் மாறும் அப்படின்ட்டு ஒரு டேபிள் ஒன்று சின்னதா ஃப்ரேம் பண்ணும். மாஸ் வெயிட், நம்மளோட கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ்ல மாஸ்னு சொல்லி வெயிட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் பிசிக்ஸ்ல மாஸ்னாலும் வெயிட்னாலும் வேற வேற தான். வெயிட்ங்கிறது வேரியபிள், மாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இதான்ப்பா ஃபர்ஸ்ட் ஒர்க். நாம வந்து செகண்ட் பாயிண்ட்ல டீல் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒன்னு முடிச்சாச்சு. இதுல நிறைய ஸ்டோரிஸ், நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் இப்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு இந்த ரிவிஷன்ல எது இம்பார்ட்டன்ட்னா மேஜர் கண்டென்ட், ரியல் கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். ரியல் கண்டென்ட்டை ஏற்கனவே நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி நாம அதை எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட்? சப்போஸ் இந்த மாச நான் இங்க வைக்காம ஒரு செர்டைன் ஹைட்ல வச்சா அப்ப ஜியோட வேல்யூ என்ன ஆகும்? அதுதான் நம்மளோட சப் டிவிஷன்ஸ். இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டில ஒரு சப் டிவிஷன். என்ன சப் டிவிஷன்? வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டிடியூட். ஸோ சப்போஸ் நீங்க அந்த ஸ்மால் மாஸ் எம் எர்த்தோட சர்ஃபேஸ் ஏ அப்படிங்கிற இடத்துல வச்சீங்கன்னா அப்ப ஜியோட ஃபார்முலா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இதே மாச நீங்க இங்க வைக்காம செர்டைன் ஹைட்ல வைக்கிறீங்க, அந்த ஹைட் ஹெச், அப்ப ஜியோட ஃபார்முலா என்ன? அட் பி ஜியோட ஃபார்முலா என்ன? அந்த ஜி என்ன? ஜி சஃபிக்ஸ் ஹெச்னு எழுதியிருக்கேன். இதுல கேபிட்டல் ஜி கான்ஸ்டன்ட், மாஸும் கான்ஸ்டன்ட் தான், எர்த் மாஸ் மாற போறது இல்லை. இந்த ஆறுங்கிறது நாம பைலக் ரேடியஸ்னு சொன்னோம். உண்மையிலுமே இங்க இருக்கிற ஆறுங்கிறது யாருன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். சிச்சுவேஷன் 1, அதாவது ஏங்கிற பாயிண்ட்ல மாஸ் இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தா இருக்கு. இதே பிங்கிற பாயிண்ட்ல மாஸ் போயிருச்சு அப்படின்னா அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் வந்து எனக்கு ஆர் பிளஸ் ஹெச்சா இருக்கு. அதனால இந்த இடம் ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னு வரும். எர்த்தோட ரேடியஸ் அப்ராக்சிமேட்டா 6400 கிலோமீட்டர். நீங்க இந்த இடத்துல 6400 கிலோமீட்டர்னு போட்டீங்கன்னா ஜி 9.8ன்னு வரும். ஏன்னா இது சர்ஃபேஸ்ல இருக்கிற ஜி. நீங்க அந்த 6400 கிலோமீட்டரோட சம்திங் ஆட் பண்ண இந்த நம்பர் பெருசாகும். ஹெச் இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆக ஜி குறையும். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்க செர்டைன் ஹைட்டுக்கு எடுத்துட்டு போனா ஜி குறையுது. ஜி அங்க குறைவா இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் அங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படாது, திருப்பி கீழே வந்துடும். ஸோ அதனாலதான் எந்த ஆப்ஜெக்டும் அந்த இடத்துல நிக்கிறது இல்லை.
ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா கீழே வந்துடும். ஏன்னா மேல வந்து ஜி வந்து சர்ஃபேஸோட கம்மியா இருக்கு. எங்க ஜி வேல்யூ ஜாஸ்தியோ அங்கேதான் எல்லா ஆப்ஜெக்டும் ரீட்டைன் ஆகும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இதுக்கு அடுத்து நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜி சஃபிக்ஸ் ஹெச்சையும் ஜியையும் டிவைட் பண்ணி ஒரு சின்ன அப்டேட் கிரியேட் பண்ணோம். ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிக்கிட்டோம். அப்படி டிவைட் பண்ணா என்ன ஆகும்? ஜி சஃபிக்ஸ் ஹெச் பை ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சஃபிக்ஸ் ஹெச்ல ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். ஜில ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்டு டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஜிஎம் ஜிஎம் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு ஓவராலா ஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த ஜியை இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இதை தலைகீழா எழுதுறேன். ஆர் பிளஸ் ஹெச் பை ஆர். அப்படி இன்வெர்ஸ் பண்றப்ப பவர்ல ஒரு மைனஸ் வந்துடும். அதனாலதான் -2ன்னு மாறிடுச்சு. +2 இருந்தது -2. அடுத்து இந்த ஆராலே டிவைட் பண்ணா 1 ஆயிரும். ஹெச்சையும் ஆரையும் டிவைட் பண்ணா ஹெச் பை ஆர்னு வரும். இந்த இடத்துல நான் பைனாமியல் தியரம் அப்ளை பண்றேன். பைனாமியல் தியரம் பத்தி வேற ஒரு இடத்துல பர்டிகுலரா 12th பிசிக்ஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு அந்த தியரம் ஒன்றும் கிடையாது. பவர்ல இருக்கிற மைனஸா ஃப்ரண்ட்ல எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். இதுதான் என்னது? அட் செர்டைன் ஹைட் ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் 200 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்னு ஒரு ஸ்ட்ரைட் நம்பரா கொடுத்தாங்கன்னா, ஹைட்டை வந்து ஒரு ஸ்ட்ரைட் டேட்டாவா கொடுத்தாங்கன்னா அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். இதை வச்சு ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இதான் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டிடியூட். ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல இருந்து மேல போச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆஃபர் ஆகுற ஜி வேல்யூ குறையுது அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் பார்த்தோம். இதான் அடுத்த டைட்டில், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். எர்த்தை தான் மைண்ட்ல ஏத்தி இருக்கேன். எர்த்தோட ரேடியஸ் ஆர், மாஸ் எம், எர்த்தோட சென்டர் ஓ. அட் சர்ஃபேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா ஜியோட ஃபார்முலா இதான். செர்டைன் ஹைட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா ஜியோட ஃபார்முலா ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். இப்ப நான் செர்டைன் ஹைட்ல வைக்காம செர்டைன் டெப்த்ல வைக்கிறேன். பாருங்க, சிங்கிற இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். அப்படி வச்சுட்டா இந்த ஆரிஜினுக்கும் எர்த் சர்ஃபேஸுக்கும் உள்ள கேப் ரேடியஸ் ஆர். அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா இந்த கேப் ஓசி கேப் வந்து ஆர் மைனஸ் டின்னு இருக்கும். அதை மார்க் பண்ணிட்டேன். போன தடவை எப்படி இந்த ஃபார்முலா எழுதணுமோ அதே லாஜிக்ல எழுதுறேன். ஜி கான்ஸ்டன்ட்னு போட்டேன், எம் கான்ஸ்டன்ட்னு போட்டேன். ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸ். ஸோ இப்போ பாயிண்ட் சில மாஸ் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸ் ஆர் மைனஸ் டியா இருக்கு. அதனால இங்க இருக்கிற ஆர் ஸ்கொயர் ஆர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்க என்ன லாஜிக் ஃபார்ம் பண்ணோமோ, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்னு நம்ம எப்படி படிச்சோமோ அதே மாதிரி நாம என்ன பண்ணிருக்கோம்னா இதை படிச்சிருக்கோம், இதை உருவாக்கியிருக்கோம். ஆனா இது ராங். இது ஏன் ராங்? நான் உனக்கு லாஜிக் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க வந்து அட் பி வந்து அந்த ஸ்மால் மாஸை வைக்கிறப்ப அங்க இருந்து ஒரு ரவுண்டு போடுங்க, ஒரு சர்க்கிள் அப்பியரன்ஸ் போடுங்க. நீங்க சர்க்கிள் போட்டா அந்த சர்க்கிளுக்குள்ள உங்க எர்த் மாஸ் இருக்கணும். பாருங்க, இப்ப நான் சர்க்கிள் போட்டேன், பில சர்க்கிள் போட்டேன், அதுக்குள்ள எர்த் மாஸ் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற எம் நீங்க எம்னே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏல இப்ப பாயிண்ட் மாஸ் வச்சுட்டீங்க, சர்க்கிள் போட்டா ஃபுல் எர்த் மாஸ் கவர் ஆகும். நீங்க எந்த இடத்துல அந்த ஸ்மால் மாஸை வைக்கிறீங்களோ அங்க இருந்து ஒரு ரவுண்டு போட்டா அந்த ரவுண்டுக்குள்ள எர்த் மாஸ் ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மாஸ் எம் நீ மாஸ் எம்னே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எர்த் மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா செர்டைன் டெப்த்ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாஸ் இன்சைட் எர்த் இருக்கு. இப்ப நான் ஒரு சர்க்கிள் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். பாருங்களேன், இந்த சர்க்கிள்குள்ள ஃபுல் மாஸ் வரல. ஃபுல் எர்த் மாஸும் என்ன ஆகல அப்படின்னா கவர் ஆன மாதிரி தெரியல. அப்ப நீங்க மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல சொல்ல முடியாது. மாஸ் வேரியபிளா மாறுது. நீ இங்க வச்சா ஃபுல் எர்த் ஆக்குபை ஆகுது, இங்க வச்சா ஃபுல் எர்த் பில்ட் ஆகுது. ஆனா உள்ள வச்சா ஃபுல் எர்த்தும் அந்த மாதிரி இல்ல. ரவுண்ட் போட்டு பார்த்தா பார்ட் அமௌண்ட் ஆஃப் எர்த் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அது பாதி எர்த்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் எர்த் மாஸ் தான் இருக்கு. அப்ப எர்த் மாஸ் கான்ஸ்டன்ட்னு இங்க கான்ஸ்டன்ட் இங்க கான்ஸ்டன்ட் சொன்ன மாதிரி இங்க சொல்ல முடியாது. அதனால இது ராங். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? மாஸ்ல பிரச்சனை வந்தா அதை டென்சிட்டியா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு வரும். டென்சிட்டிக்கு ரோ சிம்பிள். வால்யூம் ஆஃப் எர்த் வேணும். எர்த் நாம யூனிஃபார்ம் ஸ்பியரா ட்ரீட் பண்ணிருக்கிறதுனால வால்யூமுக்கு பதில் 4/3 πr3 வரும். இதை நாம இங்க ஃபீட் பண்ண வேண்டியது அட் ஏ.
ஜியோட ஃபார்முலா GM by R squared. G by R square ரீடைன், மாஸுக்கு பதில் இதை இங்க ஃபீட் பண்ணிட்டான். இந்த R ஸ்கொயர்டும் Rம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். இப்ப நான் இங்க எழுதியிருக்கிற இந்த ரிசல்ட்டும் அட் A தான். ஏன்னா சர்ஃபேஸ்ல வைக்கிறோம். சர்ஃபேஸ்ல வச்சா ஜியோட ஃபார்முலா இதான். இன்னொரு ஃபார்முலா இது. மாஸ் கிவன் டேட்டால இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டென்சிட்டி கிவன் டேட்டால இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப எனக்கு செர்டைன் டெப்த் ஜியோட ஃபார்முலா வேணும். அதை G suffix Dன்னு எழுதுறேன். அதுக்கு இதை நான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்றேன். கேபிட்டல் G யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஒரு கன்சர்ன் மெட்டீரியலுக்கு டென்சிட்டி மாறாது. அப்ப எர்த்தோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட், அதனால ரோவும் அப்படியே ரீடைன் ஆகுது. 4/3 டிஃபால்ட் நம்பர், பையும் டிஃபால்ட் நம்பர், அதனால அதுவும் அப்படியே ரீடைன் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். ஒரு மாஸ் எர்த் சென்டர், இன்னொரு மாஸ் சர்ஃபேஸ்ல இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தா இருக்கு. அதான் இங்க இருக்கு. இப்ப எனக்கு செர்டைன் டெப்த்ல வச்சாச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் எனக்கு என்னவா இருக்குன்னா R - dr இருக்கு. அதனால இந்த R எனக்கு R - dr ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஆறுக்கு பதில் நீங்க 6400 கிலோமீட்டர்னு போட்டீங்கன்னா ஜியோட வேல்யூ 9.8ன்னு வரும். ஆனா இங்க பாருங்களேன், இந்த D 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னு இன்க்ரீஸ் ஆக இந்த R - d டிக்ரீஸ் ஆயிடும். அப்ப R - d டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 6400 இங்க வராது. 6300 6200ன்னு குறைய ஆரம்பிக்கும். அப்ப இது குறைய குறைய G குறையும். அப்ப இன்சைடு எர்த்தும் ஜியோட வேல்யூ கம்மியா இருக்கு. இதே இன்சைடு எர்த் ஜியோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா இந்நேரம் நம்ம எல்லாரும் உள்ள போயிருப்போம். கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம எர்த் சர்ஃபேஸ்லயே ரீடைன் ஆயிருக்கும். இப்ப எர்த்தை விட்டு மேல போனாலும் G குறைவா இருக்கிறதுனால பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து உள்ளேயும் போக மாட்டோம். ஏன்னா உள்ளேயும் G கம்மியா இருக்கு. இதுதான் மெயின் ரிசல்ட். இதோட நாம ஸ்டாப் பண்ணாம இதையும் டிவைட் பண்ணோம். ஒரு சின்ன அப்டேட்டுக்காண்டி இதையும் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா என்ன ஆகும்? G suffix D by G is equal to G suffix D ல G rho 4/3 pi R minus D இருக்கு. அது அப்படியே எழுதிட்டான். G ல G rho 4/3 pi Rன்னு இருக்கு. இதுல G rho 4/3 pi கேன்சல் ஆயிடுச்சுன்னா R minus D by Rன்னு வரும். R ஆலே டிவைட் பண்ணா 1 minus D by Rன்னு வந்துரும். இந்த G கிராஸ் பண்ணிக்கலாம். 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னு டெப்த் சொல்லிட்டாங்கன்னா, டெப்த்தை ஒரு ஸ்ட்ரைட் நம்பரா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கிவன் டேட்டாஸ் எப்படி இருக்கும், டென்சிட்டி எல்லாம் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலான்ட்டு டேட்டாவோட அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நாம போன கிளாஸ்ல 2 hours பார்த்தது. ஒன்னா பொறுமையா படிச்சு அதுல அங்கங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். 1.5 hour 1 hour 45 minutes மேல பார்த்திருக்கோம். அந்த கண்டென்ட்டை தான் இப்ப நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிருக்கேன். இந்த கண்டென்ட்ல இருக்கிற சில ஃபைன் டியூன் பாயிண்ட்ஸ், இந்த கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஸோ அதனால இப்ப அதை முடிச்சுட்டு நாம அடுத்த டைட்டிலுக்குள்ள போகணும். இதுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள போகணும். இதே G பத்தி. இப்ப எர்த் ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுறதுனால Gல ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு ஆப்ஜெக்டா சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க மேல கூட்டு போனா G குறையுது. எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து உள்ள எடுத்துட்டு போனாலும் G குறையுது. இப்ப நான் தான் ஆப்ஜெக்ட், நான் எர்த் சர்ஃபேஸ்ல தான் இருக்கேன். எர்த் ஸ்பின் ஆகுற ஆப்ஜெக்ட், ரொட்டேட் ஆகுற ஆப்ஜெக்ட். அதனால என்னோட G எர்த் சர்ஃபேஸ்ல 9.8ன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எர்த் ஸ்பின் ஆகுறதுனால எனக்கு G வேல்யூ குறையுமா கூடுமா? அதை நான் இப்ப என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் எர்த் என்ன மாதிரியான பாதிப்பை ஸ்மால் ஜில கிரியேட் பண்ணும், அதுதான் நம்மளோட அடுத்த டைட்டில். இதை படிச்சுட்டு இதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நாம என்ன படிச்சிருக்கோமோ, இந்த ஸ்மால் ஜில என்ன படிச்சிருக்கோமோ அதை தெளிவா கன்க்ளூட் பண்ணணும். இதுதான் நம்மளோட அடுத்தடுத்த ஒர்க். இப்ப இதுவரை நடத்தினதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லிருங்க, கிளாரிஃபை பண்ணிடுறேன். கிளாரிஃபை பண்ணிட்டு நான் அடுத்த ஒர்க்குள்ள போறேன். விக்னேஷ்லாம் ஒழுங்காவே கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, என்ன கணக்குனே தெரியல. ஏதாவது டவுட் இருக்காப்பா? டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க.
இந்த ஸ்மால் ஜிங்கிற இந்த டைட்டில் வந்து பர்டிகுலரா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் லெசன்ஸ்லயும் வரும். இந்த ஜியோட இம்பாக்ட்லாம் ஃபியூச்சர் லெசன்ஸ்லயும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து ஒரு காமன் டைட்டில் ஆஃப் பிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். கிராவிடேஷன்ல மட்டும் தான் இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இதை படிக்கணும். ஓகே, இப்ப நம்ம அடுத்த டிவிஷனுக்குள்ள போகலாம். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி with respect to latitude. Variation of g with respect to latitude. Latitude na எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால ஒரு எஃபெக்ட், எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால வர ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இப்ப நான் எர்த்தை தான் வரைஞ்சிருக்கேன். இது எர்த்தோட சென்டர், எர்த்தோட ரேடியஸ் ஆர், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத். ஈஸ்ட் வெஸ்ட் இந்த லைனை ஈக்குவேட்டார்னு சொல்லுவாங்க. நார்த் சவுத் இந்த லைனை போல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் சவுத் லைனை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு எர்த் ஸ்பின் ஆகும், எர்த் ரொட்டேட் ஆகும். அப்ப எர்த்தோட ஆங்குலர் ஸ்பீடை நான் ஒமேகான்னு எழுதுறேன். எர்த் ஸ்பின் ஆர் ரொட்டேட் ஆகுறப்ப எர்த்துக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஆங்குலர் ஸ்பீட் ஆர் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஸ்பீடுக்கான சிம்பல் ஒமேகா. இது நாம சர்க்குலர் மோஷன்லயே படிச்சாச்சு. இப்ப நான் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட எர்த் சர்ஃபேஸ்ல வைக்கணும். இது எல்லாமே எர்த் சர்ஃபேஸ் தான், எங்க வேணாலும் வைக்கலாம். நான் சப்போஸ் இந்த இடத்துல வச்சிருக்கேன். அந்த ஸ்மால் ஆப்ஜெக்டோட மாஸ் m. இந்த ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கோமோ அங்க இருந்து டுவர்ட்ஸ் எர்த் சென்டர் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வரும், அது mg. டுவர்ட்ஸ் எர்த் சென்டர் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வரும், mg. அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி போட்டிருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கும் ஈக்குவேட்டார் லைனுக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் வருது. இந்த ஆங்கிள் லாம்டான்னு டினோட் பண்ணிருக்கேன். இந்த ஆங்கிள் தான் லாட்டிடியூட். அப்ப எர்த்தோட சர்ஃபேஸ்ல நீ இங்க நிக்காம இங்க நின்னா இந்த லாம்டா மாறும், இங்க நின்னா இந்த லாம்டா மாறும். இந்த லாம்டா ஒரு லொகேஷனுக்கு மாறும். இப்ப ட்ரிச்சில நாம இருக்கோம், ட்ரிச்சிக்கு ஒரு லாம்டா இருக்கும், சென்னைக்கு வேற லாம்டா இருக்கும். அதுதான் லாட்டிடியூட்னு சொல்றாங்க. அது இல்லாம எர்த் ஸ்பின் ஆகுது. இந்த ரெண்டு பிரச்சனையும் நான் ஒண்ணு சேர்த்திருக்கேன். நான் யூஎஸ்ல நின்னா, யூஎஸ்ல இருக்கிற எர்த் சர்ஃபேஸ்ல நான் நின்னா எனக்கு ஜி என்னவா இருக்கும். நான் வந்து இந்தியால நின்னா எனக்கு ஜி என்னவா இருக்கும். இந்தியால ஸ்பெசிபிக்கா நான் தமிழ்நாட்டுக்கு வந்தா எனக்கு ஜி என்னவா இருக்கும். தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா நான் ட்ரிச்சி வந்தா எனக்கு ஜி என்னவா இருக்கும். ட்ரிச்சில ஸ்பெசிபிக்கா நான் உறையூருக்கு வந்தேன்னா என் ஜி வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ ஸ்பெசிபிக்கா உறையூர்ல எங்க வீட்டுல நான் நின்றுட்டு இருக்கிறப்ப என் ஜி வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ அப்படின்னா நான் எந்த இடத்துல இன் எர்த் லொக்கேட் ஆயிருக்கேனோ அந்த இடத்துல இருந்து எர்த்தோட சென்டருக்கு ஒரு லைன் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பில்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பில்ட் ஆகும். இந்த ஆங்கிள் தான் என்னது, லாட்டிடியூட். இந்த ஆங்கிள்னால இந்த ஸ்மால் ஜியோட வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கறத தான் இந்த டைட்டில்ல கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த மாஸ் இங்க இருக்கு. இந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது, which means ஸ்பின் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுறப்ப அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற சின்ன சின்ன பீசஸ், சின்ன சின்ன மாசஸ்லாம் சர்க்குலர் மோஷனை ஃபாலோ பண்ணும். அதனால நான் இதுல ஒரு சர்க்கிள் பாத் போட்டிருக்கேன். ஸோ கவனமா பாருங்க. ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற இந்த தாட்ல எர்த் ரொட்டேட் ஆகுது. எர்த்துல இருக்கிற இந்த ஸ்மால் மாஸ் வந்து சர்க்குலர் மோஷனை ஃபாலோ பண்ணும். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே ரொட்டேஷனல் மோஷன், சர்க்குலர் மோஷன்லாம் வரப்பே சொல்லியிருக்கேன். நான் வேணும்னாலும் இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போறேன்னா ரொட்டேட் பண்ண போறேன். நீங்க இதை பாருங்க. இந்த இடத்துல பிளாக் கலர்ல ஒரு டாட் வச்சிருக்கல, அதை மட்டும் பாருங்க. ரொட்டேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இப்படி சுத்தணும், நின்ன இடத்துல வச்சுக்கிட்டு சுத்தணும். இதுதான் ரொட்டேட். நான் அப்படி ரொட்டேட் பண்றப்ப நீங்க இந்த டாட்டை மட்டும் பாருங்களேன். நான் ரொட்டேட் பண்றப்ப இந்த டாட்டை மட்டும் பாருங்க. ஐ எம் டூயிங் ரொட்டேட், பட் அந்த டாட் வந்து சர்க்குலர் மோஷனை ஃபாலோ பண்ணிருக்கு. இதுதான் ரொட்டேஷனல் மோஷனோட பேசிக் தீம். இந்த டாட் மாதிரியே நீங்க இங்க ஒரு டாட் போட்டுட்டு அந்த டாட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் அதுவும் சர்க்குலர் மோஷனை தான் ஃபாலோ பண்ணும். இது ஒரு ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடியில குட்டி குட்டியா நிறைய மாஸ் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு மாசும் இந்த ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகுறப்ப சர்க்குலர் மோஷனை ஃபாலோ பண்ணுது. அப்ப நான் இப்ப இந்த ஷேப்பை வந்து எர்த்தா ட்ரீட் பண்றேன்.
இது ரொட்டேட் ஆகுதுன்னா இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்குன்னா அது சர்க்கிள் மோஷனை ஃபாலோ பண்ணிருக்கும். அதை தான் அந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ டியூரிங் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு மாசும் சர்க்குலர் மோஷனை ஃபாலோ பண்ணும். இந்த சர்க்கிள் பாத்தோட ரேடியஸை நான் ஆர் டேஷ்னு எழுதியிருக்கேன். பாருங்க, ஆர் டேஷ். மேக்ஸ் படி இந்த ஆங்கிள் லாம்டானா இதுவும் லாம்டா தான். இப்ப இந்த மாஸ் வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற இந்த மாஸ் சர்க்கிள் பாத்துல சுத்துது. சர்க்கிள் பாத்துல சுத்துனாவே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் வரணும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் எர்த் சர்ஃபேஸ்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் அப்ப சர்க்கிள் பாத்துல இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நியூட்டன் யோசிக்கிறாரு, எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது, அப்ப எர்த்ல இருக்கிற ஒரு மாசம் சர்க்கிள் பாத்த சுத்தணும். ஆனா அது ஏன் மித்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப நான் எர்த்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நான் சர்க்கிள் பாத்துல சுத்துறேன். நான் சர்க்கிள் பாத்துல சுத்துறேங்கிறத உன் கண்ணுக்கு தெரியணும்னா நீ எர்த்தை விட்டு வெளியே போய் ரொம்ப லாங்ல இருந்து என்னை வாட்ச் பண்ணணும். ஈகிள் ஐ இருக்கணும் நம்மளுக்கு, இல்ல ஒரு நல்ல மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்படி நீ ரொம்ப லாங்ல இருந்து நல்ல விஷனோட நான் என்னை வாட்ச் பண்ணனா நான் சர்க்கிள் பாத்துல சுத்துறது தெரியும். அப்ப நீ லாங்ல நின்னுகிட்டு, அதாவது லாங்னா ஸ்பேஸ்ல இருந்துகிட்டு நீ சொல்லலாம், இந்த மாதிரி நான் சர்க்கிள் பாத், அதாவது இவர் சர்க்கிள் பாத்துல சுத்துறாரு, அப்ப இவருக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின். டுவர்ட்ஸ் ஆரிஜின்னா என்ன அப்படின்னா சர்க்கிள் பாத்தோட ஆரிஜின். சர்க்கிள் பாத்தோட ஆரிஜின் வந்து இந்த பக்கம் இருக்கு. அப்ப இந்த டைரக்ஷன்ல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. இப்ப நான் கர்சர் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷன்ல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். இதை நீ எங்க இருந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்க? ஸ்பேஸ்ல நின்னுகிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்ட. ஓகே, ஸ்பேஸ்ல நின்னுட்டு நீ மொத்த எர்த்த பார்த்தா எர்த்தே ஸ்பின் ஆகுறதுனால எர்த்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டும் ரொட்டேஷனல் மோஷன்ல சர்க்குலர் பாத்தா ஃபாலோ பண்றதுனால உனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். நீ அதுல பின் பாயிண்ட் பண்ணி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட பாரு, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்கிள் பாத்ல சுத்துது. so that object have centripetal force, that force directed towards origin of that circle. முடிவு பண்ணிட்டு கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி இப்ப என் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க. இப்ப நான் சும்மா நிக்கிற மாதிரி தெரியுது. நீ தான் மேல போய் பார்த்த, நான் சர்க்கிள் பாத்ல சுத்திட்டு இருந்தேன். அதே கண்ணுதான் என்னைய நீ வந்து அதே கண்ணுதான் பாக்குது திருப்பி. நீ வந்து கீழே நிக்கிற. நீ கீழே நிக்கிறப்ப நான் சுத்தாத மாதிரி தோணுது. ஏன் இப்ப நீ கீழே நிக்கிறப்ப நான் சுத்தல அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன் உனக்கு வரும். இப்ப நீ தான் அப்சர்வர். கேஸ் 1ல நீ ஸ்பேஸுக்கு போயிட்ட, ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னைய பாக்குற. சோ அப்சர்வர் ஆகிய நீ ரெஸ்ட்ல இருக்க. கேஸ் 2 நீ எர்த் சர்ஃபேஸ்ல வந்துட்டு நின்ட்ட. எர்த் சுத்துதுன்னா நீயும் சுத்துறன்னு அர்த்தம். இப்ப நீ அப்சர்வர் ரெஸ்ட்ல இல்ல. இப்ப நீ என்னைய பாக்குறப்ப அப்சர்வர் ரொட்டேட்டிங் லாஜிக்ல இருக்கு. அப்சர்வர் ரொட்டேட்டிங் லாஜிக்ல இருக்கிறப்ப நீ என்னைய வாட்ச் பண்ற. அப்படி பண்றப்ப நான் சும்மா நிக்கிற மாதிரி உனக்கு தோணுது. அப்போ உனக்கு ஒரு அன்பேலன்ஸ் இங்க கிரியேட் ஆகுது. நீ ரெஸ்ட்ல இருந்தா நான் சுத்துறது உன் கண்ணுக்கு தெரியுது. நீ எர்த் மாதிரியான ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல உட்கார்ந்துகிட்டு என்னை பார்த்தா நான் சுத்த மாட்டேங்கிறேன். நான் சுத்துறது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த அன்பேலன்ஸை சரி பண்றதுக்கு நியூட்டன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறப்ப ஒரு ஃபோர்ஸ் தெரியுதுல, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் சப்போஸ் அப்சர்வர் ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல இருந்து அந்த கன்சர்ன் ஆப்ஜெக்ட வாட்ச் பண்ணா கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை மார்க் பண்றாரு. இதுதான் இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், mv²/r'. வீனா ஆர் ஒமேகான்னு எழுதலாம். அதை எழுதி இங்க அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், இதை பத்தி நீ ஃபர்தரா தெரிஞ்சுக்கிறோம்னா சர்க்குலர் மோஷனை ரெஃபர் பண்ணு. ஸோ ரெஃபர் பண்ணா உனக்கு ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா இப்ப நான் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கோ. சர்க்குலர் மோஷன்ல நான் இதே தான் சொன்னேன். while you are in space and you to be in rest, அப்ப நீ என்னை வாட்ச் பண்றப்ப நான் சுத்துறது தெரியும். நீ ஸ்பேஸ்ல இல்லாம எர்த்துக்கு வந்துட்டேன்னா நான் சுத்த மாட்டேன். நான் சுத்த மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் சுத்துறேன், உன் கண்ணுக்கு தெரியல. ஏன் உன் கண்ணுக்கு தெரியலன்னா நீ ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல இருக்க.
ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறப்ப நான் சுத்துறது ஏன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நீ ஸ்டேஷனரியா இருந்த. ஸ்டேஷனரியா இருந்தா பிரச்சனை கிடையாது. நான் சுத்துற ஃபோர்ஸ் உன் கண்ணுக்கு தெரியுது. அந்த ஃபோர்ஸுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு பேரு. இப்ப நீ தான் அப்சர்வர், நீ ரொட்டேட்டிங் ஃப்ரேம் எர்த்ல என் பக்கத்திலேயே வந்து நிக்கிறப்ப நான் சுத்த மாட்டேங்கிறேன். அப்ப ஏற்கனவே நான் சுத்திக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு நீ சொன்னது இப்ப காணாம். அததான் நியூட்டன் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே இருக்கிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரேம் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்ப வரும்னா, அப்சர்வர் ரொட்டேட் ஆகுறப்ப வரும். அந்த ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ஹைலைட் பண்றாரு. அந்த ஃபோர்ஸ தான் இப்ப நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுல விக்கு பதிலா ஆர் ஒமேகான்னு போடலாம். ஆர் ஒமேகா போட்டா வி ஸ்கொயர்டுங்கிறது ஆர் ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்னு ஒரு ஆர் கேன்சல் ஆகி இந்த ரிசல்ட் வந்துரும். இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஆர்லாம் எந்த ஆர்னா இந்த சர்க்கிள் பாத்தோட ஆர். அத நான் ஆர் டேஷ் அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன்னா மார்க் பண்ணிருக்கேன். இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த எம்ஜி பாருங்களேன். இந்த எம்ஜிய வந்து இப்ப பாருங்களேன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். இந்த எம்ஜி இருக்குல்ல, இந்த எம்ஜி வந்து எப்படி இருந்ததுன்னு பாருங்க, இப்படி இருந்தது. இதுக்கு அப்படியே இந்த சைடு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். போட்டேன். இந்த ஆங்கிள் லாம்டானா இதுவும் லாம்டா தான். மேக்ஸ் படி. இப்ப ஒரு ஃபோர்ஸ் ஆங்கிளோட இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் ஆங்கிளோட இருந்தா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதுக்கு பேர் வெக்டார் ரெசல்யூஷன். போன ரொட்டேஷனல் மோஷன்ல கூட சில இடங்கள்ல இத பத்தி சொல்லியிருப்பேன். லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்றது சில நேரங்கள்ல அன்ஈஸியா இருக்கும். ஆனா நீ வெக்டார்ஸ் ஒழுங்கா படிச்சிருந்தனா இது அன்ஈஸியா இருக்காது. சோ அப்போ ஒரு டேர்ம் வித் சம் ஆங்கிளோட இருக்கு. அந்த டேர்ம் வெக்டார் குவாண்டிட்டினா அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காஸ் தீட்டா டேர்ம் வரும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேர்ம் வரும். சோ இங்க ஆங்கிள் இருக்கிறதுனால இந்த சைடு காஸ் தீட்டா டேர்ம் வரும். அதுதான் எஃப்சி காஸ் லாம்டா. அதுக்கு பெர்பெண்டிகுலரா எஃப்சி சைன் லாம்டா வரும். இப்ப நாம திருப்பி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அந்த ஆப்ஜெக்ட் எர்த்தோட சென்டருக்கு கிரியேட் பண்ற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி. ஆனா இந்த ஆங்கிள் லாம்டானாலையும் எர்த் ரொட்டேட் ஆகுறதுனாலையும் அந்த எம்ஜிக்கு அகைன்ஸ்டா இன்னொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, which is FC cos lambda. அப்ப இத்தனை நாள் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னா வெறும் எம்ஜி எம்ஜின்னு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா டியூ டு ரொட்டேஷனல் எஃபெக்ட், டியூ டு திஸ் லாட்டிடியூட், இந்த ஆங்கிள் எஃபெக்ட், ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்கு. அந்த புது ஃபோர்ஸ் எம்ஜிக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப்சி காஸ் லாம்டா. நியூட்டன் செகண்ட் லா அப்படி நெட் ஃபோர்ஸ்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நான் எம்ஜி மைனஸ் எஃப்சி காஸ் லாம்டான்னு எழுதியிருக்கேன். ஏன்? இதுதான் டாமினேட்டட். இதுதான் ஜாஸ்தியா இருக்கும். எது ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எது கம்மியா இருக்கோ அதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால வெக்டார் லாஜிக் படி கழிச்சு எழுதியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், இதுதான் டாமினேட்டட் நீங்க எப்படி சொல்றீங்க? இது டாமினேட்டடா இருக்க வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே கிடையாது. இது டாமினேட்டடா இருந்தா நாம யாரும் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்திருக்க மாட்டோம். எல்லாருமே பறந்திருப்போம். அதனால டெஃபினட்டா வந்து எம்ஜி தான் டாமினேட்டட். எம்ஜில இருந்து இதை மைனஸ் பண்ணா நெட் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். That net force is equal to by Newton second law mass into acceleration. இப்ப பிளானட்ல நாம இருக்கிறப்ப ஒரு ஆக்சிலரேஷன் பத்தி பேசுறோம். அதனால ஆக்சிலரேஷனை ஜின்னு மாத்திக்கிறேன். இந்த ஜியும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால ஜி டாஷ்னு போடுறேன். எஃப்சிக்கு பதில் இந்த வேல்யூ எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் டாஷ் அதை இங்க எழுதிட்டேன். காஸ் லாம்டா ரீடைன் பண்ணிருக்கேன். எல்லாத்துலயும் எம் காமனா இருக்கு. சோ அந்த எம் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு அப்டேட்டடா இந்த ரிசல்ட் வருது. ஜி டாஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் டாஷ் காஸ் லாம்டான்னு வருது. கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டே வரணும். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நான் இப்ப இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன். இதுவரை நடத்தினதை நான் இன்னொரு தடவை சொல்றேன். எர்த் ஸ்பின் ஆகுது, எர்த் ரொட்டேட் ஆகுது. பிளஸ் எர்த்ல நாம எங்க நிக்கிறோம் இத பொறுத்து ஜி மாறுமா அப்படிங்கறத அனலைஸ் பண்ண போறோம். இதுதான் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லாட்டிடியூட். இப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது நான் மைசெல்ஃப் நான் வந்து இந்த இடத்துல நிக்கிறேன். ஸோ அதை மார்க் பண்ணிட்டேன். ஸோ எர்த்ல இது ஈஸ்ட் வெஸ்ட், இதை ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க. இது நார்த் சவுத் போல்னு சொல்லுவாங்க.
ஸோ எர்த்தோட ரேடியஸ் ஆர்னு போட்டாங்க. ஆக்சுவலா எர்த் ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்பியர், பட் நம்ம யூனிஃபார்ம் ஸ்பியரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து எர்த் சென்டருக்கு வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் எம்ஜி. இந்த ஆங்கிள் லாம்டா தான் லாட்டிடியூடு. சென்னை, திருச்சி, தமிழ்நாடு, இந்தியா, யூஎஸ், எனி அதர் கண்ட்ரி வேற வேற லாட்டிடியூட்ல இருக்கும். எல்லா கண்ட்ரியும் ஒரே லொகேஷன்ல இருக்காதுல்ல. எர்த்ல தானே எல்லா கண்ட்ரியும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்ப எர்த்தோட ஆரிஜினோட நம்ம அந்த ஆங்கிளை வந்து ரெஃபர் பண்ணி பாக்குறப்போ ஒரே ஆங்கிள் வராது. எல்லாருக்கும் இந்த ஆங்கிள் லாம்டா என்ன ஆகும்னா மாறும். அது இல்லாம எர்த் ஸ்பின் ஆகுது. எர்த் ஸ்பின் ஆகுறப்ப இங்க இருக்கிற மாஸ் சர்க்கிள் பாத்தை ஃபாலோ பண்ணும். இது நான் சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன்லயே சொல்லிட்டேன். இந்த சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் வந்து ஆர் டேஷ். இந்த மாஸ் சர்க்கிள் பாத்ல சுத்துதுங்கிறத நீ கண்ணால பார்க்கணும் அப்படின்னா நீ எர்த்தை விட்டு கிளம்பி ஸ்பேஸுக்கு போயிடணும். ஸ்பேஸ்ல போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு, ஸ்பேஸ்னா வேற பிளானட்லாம் கிடையாது, அந்த இடத்துல எர்த்தோட கிராவிட்டில இருந்து வெளியே போய் அந்த இடத்துல நின்னுகிட்டு நீ வாட்ச் பண்ணனா கண்டிப்பா இந்த மாஸ் சர்க்கிள் பாத்ல சுத்துதுங்கிறது தெரியும். அப்ப இந்த மாஸ் சர்க்கிள் பாத்ல சுத்துதுன்னா நியூட்டனோட லாஜிக் படி நீ அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த மாஸுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஆரிஜின்னா எர்த் ஆரிஜின் கிடையாது. எந்த சர்க்கிள் பாத்தோ அந்த சர்க்கிள் பாத்தோட ஆரிஜின். அப்ப டுவர்ட்ஸ் ஆரிஜின்னா இப்படி இருக்கும். நான் போட்டிருக்கிற ஏரோ மார்க் டைரக்ஷன்ல தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்துட்ட. கீழே வந்து எர்த்ல நின்னுகிட்ட. இப்ப இந்த ஆப்ஜெக்ட பாக்குற. இந்த ஆப்ஜெக்ட் யாருன்னா நான் தான். என்னைய பாக்குறேன். நான் சுத்தவே இல்லை. நான் சும்மா நின்னுகிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் நான் கிடையாது. நீ தான் அப்சர்வர். நீ இப்ப எர்த்ல நிக்கிறேன்னா நீயும் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால அப்சர்வர் ரொட்டேஷனல் ஃப்ரேம்ல இருக்கு அப்படின்னு நாம முடிவு பண்ணலாம். இப்படி அப்சர்வர் ரொட்டேஷனல் ஃப்ரேம்ல இருக்கிறப்ப இந்த ஆப்ஜெக்ட் சர்க்கிள் பாத்ல சுத்துறது அப்சர்வர் கண்ணுக்கு தெரியல. அதே அப்சர்வர் தான் ஸ்பேஸ்ல இருக்கிறப்ப சர்க்கிள் பாத்ல சுத்துதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாரு. அதே அப்சர்வருக்கு கீழே வந்தா அது தெரிய மாட்டேங்குது. அதனால அப்சர்வர் இப்படி ஃபீல் பண்றாரு. நான் மேல நின்னு பார்த்தப்ப ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அது காணாம போயிருச்சு. எப்படி காணாம போச்சுன்னா ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சு. அதனால காணாம போயிருச்சு. அப்படின்னு என்ன பண்றாருன்னா முடிவு பண்றாரு. இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்ப வரும்? அப்சர்வர் ரொட்டேஷனல் ஃப்ரேம்ல இருந்தாதான். மித்த நேரங்கள்ல வராது. இப்ப நீ தானே என்னைய பாக்குற. நீ தானே அப்சர்வர். நீ ஸ்பேஸ்ல போய் என்னைய பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீ எர்த்ல இருந்துகிட்டே தான் என்னைய பாப்ப. நான் உண்மையிலுமே சர்க்கிள் பாத்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். அது உன் கண்ணுக்கு தெரியல. காரணம் இந்த ஃபோர்ஸ். அப்படிங்கறத அப்சர்வரோட மென்டாலிட்டி. இதுல விக்கு பதிலா ஆர் ஒமேகான்னு போட்டு இதை அப்டேட் பண்ணிட்டேன். இப்ப இனிமேல் சிம்பிளிபிகேஷன் தான். மொதல் சிம்பிளிபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த சைடு ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்றான். மேக்ஸ் இந்த ஆங்கிள் லாம்டானா இதுவும் லாம்டா தான். ஒரு டேர்ம் ஆங்கிளோட இருக்கிறதுனால ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். லாம்டா இருக்கிற சைடு காஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன். நம்மளுக்கு அல்டிமேட் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நம்ம ஒண்ணுமே ஒரு மாஸ் எர்த்தோட கிரியேட் பண்ற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜின்னு தான் எழுதுறோம். பட் அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணா நெட் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். எம்ஜி மைனஸ் எஃப்சி காஸ் லாம்டா. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த எஃப்சிக்கு பதில் இந்த வேல்யூவை ஃபீட் பண்றேன். ஆக்சலரேஷனை ஜின்னு மாத்தணும். ஏன்னா பிளானட் ரிலேட்டடா இருக்கிற ஆக்சலரேஷன் ஜி. ஏற்கனவே ஒரிஜினல் எம்ஜி இருக்கிறதுனால இப்ப நான் இதை எம்ஜி டேஷ்னு மாத்திட்டேன். இது எல்லாத்துலயும் எம் கேன்சல் பண்ணிட்டா ஐம் கெட்டிங் ரிசல்ட் லைக் திஸ். இந்த ரிசல்ட்ல ஆர் டேஷ்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த ஆர் டேஷ் நான் கால்குலேட் பண்ணணும். ஆர் டேஷ்ங்கிறது இந்த ரேடியஸ். கரெக்டா? இங்க ஆங்கிள் லாம்டா இருக்கு. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் கர்சர் மூவ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும். அதுல காஸ் லாம்டா கண்டுபிடிச்சீங்கன்னா அட்ஜசன்ட் சைடோட பை ஹைபாட்னஸ்னு வரும். அட்ஜசன்ட் சைடு தான் ஆர் டேஷ். ஹைபாட்னஸ்ங்கிறது இந்த லைன். இந்த லைன் ரேடியஸ் ஆஃப் எர்த். அப்ப ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் லாம்டான்னு வரும். ஆர் டேஷுக்கு பதில் ஆர் காஸ் லாம்டான்னு போட்டு இதை இன்னும் பெட்டரா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்ப ஜி டேஷோட வேல்யூ ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் லாம்டான்னு வரும். ஆர் டேஷுக்கு பதில் ஆர் காஸ் லாம்டா. இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் வச்சு அதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதனாலதான் அந்த ட்ரையாங்கிள் பக்கத்திலேயே அதை எழுதியிருக்கேன். எழுதி ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதை நாம டிஸ்கஸ் பண்ணணும். சில ஸ்பெஷல் கேஸோட டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் என்ன சொல்ல வரங்கிறது முழுசா புரியும். இப்ப கண்டென்ட் புரிஞ்சிருக்கும். இந்த ரிசல்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் நான் சொல்லல. அதனால அதை பத்தி எதுவும் யோசிக்காம இதை ஃபர்ஸ்ட் எழுதி முடிங்க, அப்புறம் யோசிச்சுக்கலாம். எழுதி முடிங்க.
இந்த ஸ்மால் ஜி இன்னைக்கு முடிச்சிருவேன். அதுக்கு வந்து 8 வரையும்லாம் தேவைப்படாது. இப்ப இது முடிஞ்சிடும். இந்த கான்செப்ட் முடிஞ்சோடனே இதுல ஒரு 2, 3 ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ஒண்ணு எழுதிக்கிற மாதிரி வரும். அதனால பிஃபோர் 7:30 இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிரும்பா. பிளஸ் 7:30க்கு நான் அகைன் வெளியே மூவ் பண்றேன். ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு. அதனால வந்து அடுத்த கிளாஸ் சாட்டர்டே 6 to 8 பார்த்துட்டு சண்டே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 hours கிளாஸ் சண்டே வச்சுக்கலாம். சண்டே கிளாஸோட டைமிங்கை நம்ம சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் டைமிங்கை சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு டியூஸ்டே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அது ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. இந்த ஜி வந்து 9.8. இந்த ஜி வந்து 9.8. இது ஏதோ ஒரு வேல்யூ. அப்ப 9.8ல இருந்து அந்த வேல்யூவை மைனஸ் பண்றதுனால ஜி டேஷ் வந்து குறைவா இருக்கும். அதை நான் சொல்றேன், என்னன்னு சொல்றேன். இப்படி சொன்னா அரைகுறையா புரியும். ஸ்பெஷல் கேஸோட டிஸ்கஸ் பண்ணா அது கிளியரா புரியும். முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? சரி, அப்படியே கவனிங்க. கம்ப்ளீட் பண்ணலனாலும் கவனிங்க. நான் சில ஸ்பெஷல் கேஸை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இந்த லாம்டாங்கிறது நாம எங்க இருக்கோமோ அது வந்து ஈக்குவேட்டார் லைனோட கிரியேட் பண்ற ஆங்கிள். நான் ஈக்குவேட்டார்லயே நின்ட்டேன். இப்ப ஈஸ்ட்லயோ இல்ல வெஸ்ட்லயோ நிக்கிறேன். அப்படி நின்னா லாம்டா 0 டிகிரின்னு வரும். அப்ப லாம்டா 0ன்னு போட்டா அட் ஈக்குவேட்டார் லாம்டா 0. அப்படி போட்டா ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் காஸ் ஸ்கொயர்ட் லாம்டாவுக்கு பதில் 0ன்னு வரும். காஸ் 0வோட வேல்யூ 1. அப்ப அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1ன்னு எனக்கு இந்த ரிசல்ட் வரும். இதே அட் போல்ல நின்னா, நான் இந்த இடத்துல நின்னா அப்ப லாம்டா 90 டிகிரின்னு வரும். அப்ப அட் போல் அப்படிங்கிறப்ப லாம்டா 90 லாம்டா 90ன்னு போட்டா இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் 90ன்னு வரும். காஸ் ஸ்கொயர் 90 0ங்கிறதுனால இந்த டேமே 0 ஆகி ஜின்னு வரும். இந்த ஜி தான் 9.8. அப்போ போல்ல தான் ஜியோட வேல்யூ 9.8. அதாவது இந்த இடத்துல ஜியோட வேல்யூ 9.8. அப்படியே போல்ல இருந்து இறங்கி நீங்க ஈக்குவேட்டார் போனாவோ இல்ல போல்ல இருந்து இறங்கி இந்த சைடு உள்ள ஈக்குவேட்டாருக்கு போனாவோ ஜி வேல்யூ குறையும். ஏன்னா பாருங்க, சம்திங் மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ போல்ல மட்டும்தான் 9.8 எர்த் சர்ஃபேஸ்ல. ஈக்குவேட்டாருக்கு போனா ஜி குறையுது. திருப்பி போலுக்கு வந்தா ஜி அதிகமாகி 9.8க்கு வந்துடும். ஸோ அப்ப நாம சோஃபார் ஒரு தாட்ல இருக்கோம். என்ன தாட் அப்படின்னா ஜி ஷுட் பி 9.8 அட் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு. அதுவே கிடையாது. எர்த் ஸ்பின் ஆகுறதுனாலையும் ஒருத்தவங்களும் வேற வேற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கிறதுனாலையும் ஜியோட வேல்யூ வந்து த்ரூ அவுட் சர்ஃபேஸ் 9.8 கிடையாது. போல்ல மட்டும்தான் 9.8. வேற எங்க போனாலும் குறையுது. 9.8ஓட கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இப்ப நாம டிஸ்கஸ் பண்ண ரிசல்ட்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. நாம அப்ப 9.8 எடுக்கிறதா இல்ல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதா? இப்ப எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப ஜி என்னன்னு கேட்கிறேன். 9.8 அப்படின்னு எடுத்துக்கிட்டா போதும் ப்ராப்ளம்ல. ஸ்பெசிபிக்கா அவங்க சென்னையில நிக்கிறோம், லாம்டா இவ்வளவு டிகிரி, அப்ப ஜி என்னன்னு கேட்டாதான் இந்த ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலாவை எப்ப யூஸ் பண்ணணும்? போல் ஈக்குவேட்டாருங்கிற வார்த்தை வந்தாவோ இல்ல லாம்டா டேட்டா கொடுத்திருந்தாவோ இந்த ஃபார்முலா. போல் ஈக்குவேட்டார் வார்த்தை வரல, லாம்டா டேட்டா கொடுக்கல அப்படின்னா சர்ஃபேஸ்ல ஜியோட வேல்யூ 9.8. மேல போனா குறையும் ஃபார்முலா இருக்கு, உள்ள போனாலும் குறையும் ஃபார்முலா இருக்கு. அது ஆல்ரெடி போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு, இந்த கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ மேட்டர் இதான். அவங்க போல் ஈக்குவேட்டாருங்கிற மாதிரியான வார்த்தை கொடுத்திருந்தா லாம்டா ப்ரீ டிஃபைன்டு. போல்ல லாம்டா 90, ஈக்குவேட்டர்ல லாம்டா 0. சென்னைனா லாம்டா 13 டிகிரி வரும். அப்ப லாம்டா கிவன் டேட்டால இருந்தாதான்
வித் ஹெல்ப் ஆஃப் த டேட்டா அந்த இடத்துல ஜியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். லாம்டா கிவன் டேட்டால இல்லைன்னா நம்ம வந்து ஜி 9.8 முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளவுதான்ப்பா விஷயம். அது இல்லாம இந்த ஒமேகா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒமேகா இங்க இருக்குல்ல ஒமேகா, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு கூட வச்சுக்கலாம். அதனால பிராக்கெட்ல பண்றேன். இப்ப அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். போல்ல ஜி 9.8 இருக்கும். போல்ல இருந்து ஈக்குவேட்டாருக்கு வரப்ப ஜி குறையுது. ஜி அட் போல் கிரேட்டர் தன் ஜி அட் ஈக்குவேட்டரா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிடைச்சிருக்கு. இதான் இப்ப நான் சொன்னது. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர். ஒமேகானா 2π/t நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு, சர்க்குலர் மோஷன்லயே படிச்சாச்சு, ப்ராப்ளம்ஸ்லயும் பார்த்திருக்கோம். ஹோல் ஸ்கொயர்ட் இன்டு ஆர். டீனா டைம் பீரியடு. எர்த் ஒரு தடவை ரொட்டேட் ஆகுறதுக்கு 24 ஹார்ஸ் எடுத்துக்கும். 24 ஹார்ஸை செகண்ட்ஸுக்கு மாத்திருக்கேன். அதனாலதான் 3600 போட்டிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் ரீடைன். எர்த்தோட ரேடியஸ் அப்ராக்சிமேட்டா 6400 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டரை மீட்டரா மாத்திட்டேன். அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா எனக்கு இந்த நம்பர் வருது. அப்ப இந்த ஃபார்முலால இந்த இடத்துல இருக்கிற ஒமேகா ஸ்கொயர்ட் ஆருக்கு பதில் இந்த நம்பரை நம்ம மக்கப் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஈஸியா முடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு டைமும் இந்த டேட்டாவை போட்டு ப்ராப்ளம் பெருசுபடுத்துற மாதிரி மாறிடும். ஸோ அப்ப இந்த டைட்டில் ஸ்பெசிபிக்கா வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூடுங்கிறது லாம்டானால வர பிரச்சனை பிளஸ் எர்த் ஸ்பின் ஆகுறதுனால வர பிரச்சனையை இன்க்ளூட் பண்றது. அப்படி இன்க்ளூட் ஆகுறதுனால ஜி வேல்யூ என்ன ஆகும்? ஜி வேல்யூ சர்ஃபேஸ்ல 9.8 இருக்காது. போல்ல மட்டும்தான் 9.8, வேற எங்க போனாலும் குறையுது. போல்ல இருந்து ஈக்குவேட்டருக்கு போனா குறையுது. அப்ப போல ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு பேசணும். ஈக்குவேட்டருக்கு போனா குறையுது. எவ்வளவு குறையுது அதை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா வேணும். அதுதான் நம்ம இங்க டெரைவ் பண்ணிருக்கிற ஃபார்முலா. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலால ஒரு ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் இருக்கு. அப்ப இந்த ஒமேகா ஸ்கொயர்ட் ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீ டிஃபைன்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம் சால்விங்ல ஈஸியா இருக்குங்கிறதுனால அதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். எழுதிக்கங்க. கம்ப்ளீட்டடா கம்ப்ளீட்டடா ஸோ நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஜியோட வேல்யூ எர்த் சர்ஃபேஸ்ல 9.8 மேல போனா குறையும், கீழே போனா குறையும். அதாவது கீழேனா எர்த்ல இருந்து உள்ள போனா குறையும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த டைட்டில் படிச்சதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா
ஜியோட வேல்யூ எர்த் சர்ஃபேஸ்லயே 9.8 எல்லா இடத்துலயும் கிடையாது. போல்ல மட்டும்தான் 9.8, வேற எல்லா இடத்துலயும் 9.8ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம்குள்ள போறது ரொம்ப ஈஸிப்பா. இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1/2 hour ஆயிருக்கு பாருங்க. ஸோ அப்போ ஒரு டைமும் இந்த ஃபார்முலா படிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் படிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும். தியரி எக்ஸாமுக்கு இந்த ஃபார்முலா நீங்க டெரைவ் பண்ணி படிச்சே ஆகணும். ப்ராப்ளம் எக்ஸாம்னு வரப்ப நான் கன்க்ளூஷன்ல என்ன சொல்றேனோ அதை நீங்க பாத்துக்கிட்டா போதும். இந்த என்டையர் சினாரியோ 2-3 கிளாஸஸா பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சினாரியோ தேவையில்ல. ஜி நெகட்டிவ்லாம் வராது. ஜெயவேலுக்கு ஒரு டவுட், ஜி நெகட்டிவ் வருமான்ட்டு. நீ இப்ப இந்த இடத்துல எந்த ஆங்கிள் போட்டாலும் ஸ்கொயர் பண்றதுனால இந்த நம்பர் பாசிட்டிவா இருக்கும். இது ரொம்ப சின்ன நம்பர், ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர்ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். அதே மாதிரி இதோட மேக்சிமம் வேல்யூவே 1 தான். அப்ப இது வந்து 3.4 இன்டு சம்திங் இன்டு 1 அப்படிங்கிறப்ப 9.8ல இருந்து அதை மைனஸ் பண்ணா 9.777 அந்த மாதிரி 9.79 அந்த மாதிரி தான் வருமே தவிர ஜி நெகட்டிவ்லாம் என்ன ஆகாதுன்னா வராது. அதுக்கு சான்ஸ் கிடையாது. சரி, ஓகே. இப்ப ப்ராப்ளம் எழுதுங்க. ப்ராப்ளம் நம்பர் 6. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஜி அட் சென்னை. latitude of Chennai 13 degree. Latitude of Chennai 13 degree. இந்த மாதிரி latitude கொடுத்துட்டு g கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. g dash is equal to g minus omega squared r cos squared lambda. இந்த 13 டிகிரி இருக்கு பாத்தீங்களா, அது ரேடியனா மாத்தணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. 13 டிகிரி into pi by 180. பைனா 3.14. இதையும் கேன்சல் பண்ணி 3.14 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த ரேடியன் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதை இங்க ஃபீட் பண்ணுங்க. அப்ப காஸ் லாம்டாவுக்கு பதில் 0.2268 ஸ்கொயரை நான் ஹோல் ஸ்கொயர்டா மாத்திட்டேன். இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஒமேகா ஸ்கொயர் ஆர் கண்டுபிடிச்சு வச்சாச்சு. 3.4 into 10⁻². ஒரிஜினல் ஜி அட் சர்ஃபேஸ் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கிறது 9.8. சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். பாருங்க, சென்னையில ஜி 9.8 கிடையாது, குறைவா இருக்கு. போல்ல மட்டும்தான், நார்த் போல் சவுத் போல்ல மட்டும்தான் ஜி 9.8. வேற எல்லா இடத்துலயும் குறைவா இருக்கும். அவ்வளவுதான். இந்த லாட்டிடியூட் கொடுத்தாங்கன்னா, போல் ஈக்குவேட்டாருங்கிற வார்த்தை கொடுத்தாங்கன்னா நாம இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க அட் தி எண்ட் மேட்டரா மாறுது. இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்கு நாம போட்ட எஃபோர்ட் வந்து இனிமேல் வந்து நம்மளுக்கு எசென்சியல் கிடையாது. அது நீ யாருக்காவது சொல்லி கொடுக்கணும்னா தான் எசென்சியல். எழுதியாச்சுன்னா சொல்லுங்க. அடுத்து நாம இப்ப என்ன படிச்சிருக்கோமோ அதை கன்க்ளூட் பண்ணுவோம். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். இது எர்த்தோட ரேடியஸ் ஆர், எர்த்தோட மாஸ் எம், எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஜி கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா, ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்டு. மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, டென்சிட்டி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து நான் செர்டைன் ஹைட் போயிட்டேன், அங்க ஜி கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. இல்லைன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்டேட் பண்ணி தான் இதை டெரைவ் பண்ணிருப்போம். இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து உள்ள வந்துட்டேன், செர்டைன் டெப்த் டி. அப்ப இந்த கேப் ஆர் மைனஸ் டி. இந்த டெப்த்ல ஜி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஜி இன்டூ ரோ இன்டூ 4/3 பை ஆர் மைனஸ் டி. இல்லைன்னா இதை அப்டேட் பண்ணி இது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் கன்க்ளூஷன். இதுதான் நம்ம வந்து ஜி ரிலேட்டடா ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல யூஸ் பண்ண போற ஃபார்முலா. சப்போஸ் அவங்க வந்து எர்த் ஸ்பின் ஆகுது, எர்த் ரொட்டேட் ஆகுது, ஆட்டிடியூட், போல், ஈக்குவேட்டார் இந்த மாதிரிலாம் வார்த்தை விட்டுட்டாங்கன்னா சர்ஃபேஸ் ஜிக்கு இது ஃபார்முலா கிடையாது. சர்ஃபேஸ் ஜிக்கு இதான் ஃபார்முலா. இதுல இருக்கிற ஒமேகா ஸ்கொயர் ஆரோட வேல்யூ இது. லாம்டானா லாட்டிடியூட், போல்ல அது 90 டிகிரி, ஈக்குவேட்டார்ல 0 டிகிரி.
ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது ஓவர், இது போதும். ஃபார் தியரி எக்ஸாம்னா நீ அந்த ஃபண்டமெண்டல் இருந்து வரணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வர்ற கொஸ்டின் புரியணும்னா எப்பயும் ஃபண்டமெண்டல் இருந்து தான் படிக்கணும். இதை அப்படியே எழுதிக்கங்க, கன்க்ளூஷனும் போட்டு எழுதிக்கங்க. முடிஞ்சா இதை ஒரு சின்ன ஒயிட் ஷீட்ல எழுதி வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. இதுல தினகரன் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. தினகரன், சிமிதா, நீங்க 2 பேரும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு அனுப்பிச்சிருங்க. என்னோட நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல உங்க பேர் இன்னும் ஆட் பண்ணாமே வச்சிருக்கேன். எழுதியாச்சுன்னா சொல்லுங்க. இன்னொரு 1, 2, 3 ப்ராப்ளம் இருக்கு, பாத்திரலாம். முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ப்ராப்ளம் எழுதுங்க. ப்ராப்ளம் நம்பர் 7 இது. A body weighs 90 kg weight on Earth's surface. A body weighs 90 kg weight on Earth's surface. How much it weighs on the surface of the Mars? How much it weighs on the surface of the Mars, whose mass is 1/9, whose mass is 1/9, and radius is half that of Earth. Whose mass is 1/9 and radius is half that of Earth. இதுல சர்ஃபேஸ்ங்கிற இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்கப்பா. சர்ஃபேஸ்ங்கிற இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு பாடி எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கு, அதோட வெயிட் கொடுத்துட்டாங்க. அதே பாடியை மார்ஸோட சர்ஃபேஸ்ல வச்சா அப்ப அதோட வெயிட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பிளானட்டுக்கும் ஜி மாறும். அப்ப எர்த் சர்ஃபேஸ்ல என்ன ஜி, மார்ஸ் சர்ஃபேஸ்ல என்ன ஜி, இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இந்த டைட்டில்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதே மாடல்ல தான் இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல இங்க 100ன்னு இருந்தது, இது 90, அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ ஜியோட வேல்யூ வந்து gm/r². அட் சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸ்ல நான் அதை ஜி சஃபிக்ஸ் ன்னு எழுதுறேன். கேபிட்டல் ஜி கான்ஸ்டன்ட், எர்த்தோட மாச எம், எர்த்தோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறேன். மார்ஸோட சர்ஃபேஸ்ல ஜி சஃபிக்ஸ் எம்னு எழுதுறேன். இந்த ஃபார்முலால இருக்கிற கேபிட்டல் ஜி கான்ஸ்டன்ட், மாஸுக்கு பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/4 ஆஃப் எர்த் மாஸ்னு சொல்லியிருக்காங்க. இது 1/4, 1/9 கிடையாது, 1/4. 1/4 1/9? ஓ 1/9 தான்ப்பா. 1/9, 1/9 ஆஃப் எர்த் மாஸ், 1/4 கிடையாது, 1/9. அப்புறம் ரேடியஸுக்கு பதிலாக ஹாஃப் தட் ஆஃப் எர்த்னு சொல்லியிருக்காங்க. அப்ப r/2ன்னு வந்துடும். அப்ப இங்க இருக்கிற m/9 ஆகும், r/2 ஆகும் மாறிடும். இதை சால்வ் பண்ணா 4/9 into gm/r² வரும். gm/r²ங்கிறது எர்த் சர்ஃபேஸ்ல ஜி வேல்யூ, அதனால அதை ஜி சஃபிக்ஸ் ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உங்க எர்த்
மார்ஸ் சர்ஃபேஸ்ல உள்ள ஜி கேட்கல, வெயிட் கேட்டிருக்காங்க. வெயிட்டோட ஃபார்முலா எம்ஜி. ஸோ வெயிட் ஆன் மார்ஸ்னு வரப்ப எம்ஜி சஃபிக்ஸ் எம்னு வரும். ஜி சஃபிக்ஸ் எம்முக்கு பதில் 4/9 ஜி சஃபிக்ஸ் சி. 4/9 ஓரமா ஒதுக்கிட்டேன். அப்ப எம்ஜி சஃபிக்ஸ் சின்னு வரும். எம்ஜி சஃபிக்ஸ் சிங்கிறது அந்த பாடி எர்த்ல உள்ளப்போ வர வெயிட். அது 90ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 99 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 ஆகும். 10 × 4 14 வரும். அவ்வளவுதான், இதான் ஆன்சர். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நாம இந்த டைட்டில்ல டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். புதுசா எதுவும் ப்ராப்ளம்ஸ் கிடையாதுப்பா. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. புதுசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிரியேட்டிவான ப்ராப்ளம்ஸ்லாம் இதுல கிடையாது. இந்த லாட்டிடியூட் எஃபெக்டை படிக்கிறது கொஞ்சம் அன்ஈஸியாவும் லென்த்தியாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் 1க்கு 2 தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், கன்ஃபியூஷன் வராது. அதனால அந்த ஃபார்முலாஸையும் கன்க்ளூட் பண்ணிட்டேன். என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டேன். எல்லா டாபிக்லயும் அப்படி பண்ண முடியாது. இந்த டாபிக்ல தாராளமா பண்ணிக்கலாம். முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? சண்டே டெஸ்ட் இருந்தா நான் சாட்டர்டே சொல்றேன். சண்டே எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறதுனால டெஸ்ட் வைக்க மாட்டேன். எதுவும் பிளான் சேஞ்ச் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சாட்டர்டே சொல்றேன். இந்த லெசன் வந்து ஒரு 50% மேல முடிகிற வரையும் டெஸ்ட் இருக்காது. மொதல் 2-3 டிவிஷன் நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் இந்த லெசன்ல. அதுக்கடுத்து வேகமா முடியும். எழுதிக்கோங்க. The acceleration due to gravity on the planet A is 9 times. The acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. The acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. A man jumps to a height of 2 meters on the surface of A. A man jumps to a height of 2 meters on the surface of A. What is the height of jump by the same person? What is the height of jump by the same person on the planet B? What is the height of jump by the same person on the planet B? பிளானட் ஏல இருந்து ஒரு மேன் ஜம்ப் பண்றாரு, 2 மீட்டர் ஹைட் மேக்ஸிமம் போறாரு. பிளானட் பி ல இருந்து ஜம்ப் பண்ணா எவ்வளவு ஹைட் போவாருன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் கால்குலேட் பண்ணணும். பிளானட் ஏவுக்கும் பிளானட் பிக்கும் ஆக்சிலரேஷன்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஜி ல வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிங்க. V squared is equal to U squared plus 2AS. G height, அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். நான் சப்போஸ் ஒரு பிளானட்ல இருந்து ஜம்ப் பண்ணி மேக்ஸிமம் ஹைட் போட்டேன்னா அங்க வந்து என் ஸ்பீட் 0 ஆயிரும். எப்ப 0 ஆகுறேன்னா அப்ப நான் கீழே வந்துருவேன். அப்ப பிளானட் ஏல இருந்து நான் ஜம்ப் பண்றப்ப 2 மீட்டர் வரையும் ஜம்ப் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப 2 மீட்டர் தான் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0. இது நாம எப்பயோ 1D மோஷன்லயே படிச்சாச்சு. ஸோ அந்த லாஜிக்கை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்றேன். இந்த ஃபார்முலால இருக்கிற V ஸ்கொயர்டுங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அதுக்கு பதில் 0.
இனிஷியல் வெலாசிட்டி தெரியலன்னு அதை அப்படியே வச்சிருக்கேன். பிளஸ் 2 ரீடைனு. நாம ஜம்ப் பண்றப்ப பிளானட்டுக்கு அகெயின்ஸ்டா போவோம். அகெயின்ஸ்டா போனா ஏக்கு பதில் -g, ஹைட் டு ரீடைன். இந்த 2 - g ஹைட் இங்கிட்ட வந்துருச்சுன்னா 2 + g ஹைட்னு வந்துரும். இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர். இதுல இருந்து ஹைட் கண்டுபிடிச்சா u²/2g வந்துரும். இப்ப இதை ரெண்டா பிரிக்கிறேன். பிளானட் ஏ, பிளானட் பி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறேன். பிளானட் ஏவோட ஹைட் கொடுத்துட்டாங்க. பிளானட் பி ஓட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டா பிரிச்சிட்டேன் பாருங்க. ஒரு பக்கம் பிளானட் ஏ, இன்னொரு பக்கம் பிளானட் பி. பிளானட் ஏல அந்த மேன் வந்து எவ்வளவு டிராவல் பண்றாருன்னா 2 மீட்டர் ஹைட் டிராவல் பண்றாரு. அதனால ஹெச்சுக்கு பதில் 2 u² ரீடைனு. பிளானட் பில அந்த மேன் எவ்வளவு ஹைட் டிராவல் பண்றாருன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதே மேன் தான் ஹைட் ஜம்ப் பண்ணணும். அப்ப அந்த ஸ்பீடு மாறாது, இனிஷியல் ஸ்பீட் மாறாது. அதனால இங்க இருக்கிற u² தான் இங்க வரும். இந்த ஃபார்முலால இருக்கிற 2 நான் அப்படியே ரீடைன் பண்றேன். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, பிளானட் பில என்ன ஆக்சலரேஷனோ அது மாதிரி இங்க 9 டைம்ஸ் இருக்குங்கிறாங்க. அப்ப நீங்க இங்க ஜின்னு போட்டா இங்க 9g போடணும். இல்ல இங்க ஜி போட்டா இங்க g/9 போடணும். ஏதாவது ஒண்ணு உருப்படியா ஃபாலோ பண்ணணும். கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. Planet A is 9 times the acceleration due to gravity on planet B. ஸோ அதனால தான் நான் அந்த டேட்டாவை இன்னும் ஃபில் பண்ணாம வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க g போட்டிருக்கேன். அப்ப இங்க 9g. இப்போ சால்வ் பண்ணுங்க. என்ன சால்வ் பண்றது? ரெண்டு சிச்சுவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன். சால்வ் பண்றதுல ஐடியா வரலன்னா டிவைட் பண்ணிடு. இல்லைன்னா இங்க இருக்கிற u²/g கண்டுபிடிச்சா இது 2 × 9 18, 18 × 2 என்ன ஆகும்னா 36 வரும். இதை இங்க போட்டு 2 ஆல டிவைட் பண்ணா 18 மீட்டர்னு வந்துடும். அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. எழுதிக்கங்க. கம்ப்ளீட் என்ன சொல்லுங்க. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா. நெக்ஸ்ட் போலாமா? So இந்த ப்ராப்ளம் ரொம்ப டம்மி ப்ராப்ளம் தான். எழுதிக்கங்க. If the mass and radius of earth are doubled, if the mass and radius of earth are doubled, are both doubled, then acceleration due to gravity g the mass and radius of earth are both doubled, then acceleration due to gravity g remains same, g/2. Option B g/2, option C 2g, option D 4g. இப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸா, செர்டைன் ஹைட்டா, செர்டைன் டெப்தான்னு அவங்க சொல்லலை. அப்ப அட் சர்ஃபேஸா, அட் செர்டைன் ஹைட்டா, அட் செர்டைன் டெப்தா, இல்ல லாட்டிடியூடா, இப்படியெல்லாம் அவங்க சொல்லலைன்னா அது சர்ஃபேஸ்ன்னு தான் மீன். சர்ஃபேஸ்ல ரியல் ஜியோட ஃபார்முலா gm/r². மாஸ் டபுள் பண்ணிட்டாங்க, ரேடியஸையும் டபுள் பண்ணிட்டாங்க. அப்ப m இருக்கிற இடத்துல 2m, r இருக்கிற இடத்துல 2rன்னு வரும். அப்ப என்ன g வரும்னு கேட்டிருக்காங்க. அதை நான் g' எழுதியிருக்கேன். இப்ப சால்வ் பண்ணுங்க. இந்த 2r²ங்கிறது 4r² ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா gm/r² × 2ன்னு வரும். gm/r² பதில் ஒரிஜினல் g போட்டா g/2ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
இதுல நான் சர்ஃபேஸ்க்கான ஃபார்முலா எடுத்திருக்கேன். சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதுல ஒன்றும் பெருசா கிரியேட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. போன ப்ராப்ளம் மாதிரி திங்கபிளும் கிடையாது. சர்ஃபேஸுக்கான ஜி ஏன் எடுத்திருக்கேன்னா அவங்க கிளாரிட்டி கொடுக்கல கொஸ்டின்ல. சர்ஃபேஸா ஹைட்டான்லாம் சொல்லல. அப்ப எதுவுமே சொல்லலைன்னா அது சர்ஃபேஸை தான் மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். அதான் லாஜிக். எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. If a person moves from Chennai to Trichy, his weight, option A increases, option B decreases, option C remains same, option D increases and then decreases. இந்த மாதிரி சென்னையில இருந்து திருச்சிக்கு மூவ் ஆகுறாங்கன்னா லாட்டிடியூட் மாறும்பா. சென்னைக்கு லாட்டிடியூட் 13 டிகிரி, திருச்சிக்கு 10.79 டிகிரி. இதெல்லாம் நான் நெட்ல இருந்து தான் எடுத்து எழுதியிருக்கேன். லாட்டிடியூட் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா இதான். இப்ப இதுல லாம்டா குறையுது. லாம்டா குறைவா இருந்தா காஸ் லாம்டாவும் குறைவா இருக்கும். அப்ப காஸ் லாம்டா இன்டு இந்த சம்திங் இதை மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சரும் சின்னதா இருக்கும். அப்ப ஜி மைனஸ் சின்ன ஆன்சர்னா ஜி பெருசா இருக்கும். அப்ப லாம்டா குறையிறப்ப ஜி ஜாஸ்தியா தான் இருக்கும். லாம்டா வந்து ஜாஸ்தியானாதான் ஜி குறையும். லாம்டா குறையிறப்ப ஜி ஜாஸ்தியா தான் இருக்கும். ஜி ஜாஸ்தியா இருந்ததுன்னா வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப வெயிட் வந்து இன்க்ரீசஸ். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. லாம்டா 0 டிகிரியா இருக்கிறப்ப ஜி குறையுது. லாம்டா 90 டிகிரியா இருக்கிறப்ப ஜி அதிகமா இருக்கு. மாத்தி சொல்றேனோ? இதை செக் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்ப்பா. ஏதோ டிகிரி மாத்தி எழுதியிருப்பேன்னு எனக்கு தோணுது. செக் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ இப்படி இதே மாதிரி எழுதிக்கங்க. நான் இதை வந்து இன்னும் எலாபரேட்டா ஒர்க் அவுட் பண்ணி ஜி வேல்யூ கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அப்ப பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வேல்யூ இங்க ஃபீட் பண்ணி ஆன்சர் எடுத்தா தெரிஞ்சிடும்ல யார் பெருசு யார் சின்னதுன்ட்டு. எதுக்கு போட்டு அனாலிட்டிக்கலா குழப்பிக்கிட்டு. முடிச்சிட்டீங்களா? ஸோ 11th ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து நம்ம போன கிளாஸ்லயே சேர்த்து பார்த்துட்டோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ மித்ததெல்லாம் டம்மி ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு 1 or 2 இருக்கும். அது அவ்வளவு எசென்சியல் கிடையாது. ஸோ இதோட செகண்ட் டைட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ அட் தி மூமெண்ட் நான் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. ஸோ நம்ம திருப்பி சாட்டர்டே 2 hours அதுல ஒரு டைட்டில் நம்ம முடிச்சிடலாம்னு நம்புறேன். சண்டே ஒரு அடிஷனல் கிளாஸ் வச்சுக்கலாம். இந்த 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 லேகிங் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றதுக்கு சண்டே ஒரு அடிஷனல் கிளாஸ் வச்சுக்கலாம். டைமிங் நாம சாட்டர்டே டிசைட் பண்ணிக்கலாம். இதுல லாங்கிடியூட் கிடையாது. அது வந்து லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லாங்கிடியூட் கிடையாது. நான் இருந்தாலும் செக் பண்றேன். ஜேவல் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். First slide and conclusion slide.
கன்க்ளூஷன் ஸ்லைட் காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்னா எனக்கு எதுன்னு தெரியல. கன்க்ளூஷன் ஸ்லைட் எழுதிக்கங்க. இதான் கன்க்ளூஷன் ஸ்லைட். ஆண்ட்ரூ எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன்னா இத சொல்றீங்களா? இதுவா? இந்த ஸ்லைடா ஆண்ட்ரூ? எழுதிக்கங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. சார், ராஜா சார், ராஜா சார், சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம். சார் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.